வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு இளைஞன் ஒருவன் கிராமத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறான். அப்போது வழியில் ஒரு மிகப்பெரிய ஒரு யானையை பார்க்கிறான். அந்த யானை ஒரு சிறிய கயிற்றுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. அதாவது அந்த பாகன் அந்த யானையை ஒரு சிறிய கயிறால் கட்டி வைத்திருக்கிறான். அந்த யானையும் அதற்கு கட்டுப்பட்டு அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. இவனுக்கு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த பாகனை பார்த்து கேட்கிறான், எப்படி இந்த யானை ஒரு சிறிய கயிற்றுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது, தப்பித்து செல்வதற்கு முயற்சி எடுக்காதா என்று கேட்கிறான். அதற்கு அந்த பாகன் சொன்னானாம், இதன் சிறு வயது முதலிருந்தே நாங்கள் கயிறை கட்டி பழக்கப்படுத்தி விட்டோம். அப்போது தப்பிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தது, ஆனால் அதனால் தப்பிக்க முடியவில்லை. நாளடைவில் என்ன நேர்ந்தது என்றால், அதனுடைய ஆழ்மனதில் இந்த கயிறை அறுத்து கொண்டு நம்மால் செல்ல முடியாது என்கிற ஒரு தவறான எண்ணம் அதனுடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டது என்று சொன்னானாம். இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள் என அனைத்தும் அந்த ஒரு சிறிய கயிற்றை போன்றதுதான் என்கிற தெளிவு நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் வெற்றியடைய இயலும் நண்பர்களே. இல்லை என்றால் அந்த யானையை போன்ற அந்த யானைக்கு எப்படி அதனுடைய சக்தியும் வலிமையும் தெரியாதோ அதே போன்று நாமும் இருந்து விட்டால் அதற்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். ஆகையால் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நம் அனைவருக்கும் வெற்றி சரித்திர புத்தகம் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் எவ்வளவோ பக்கங்களும் இருக்கின்றன. அந்த பக்கங்களில் நம்முடைய வெற்றி சரித்திரத்தை எழுத வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.